வணக்கம். ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டுல ஹிந்திய முற்றுமுதலுமாக பேன் பண்ண போறாங்க. ஹிந்திங்கிற மொழியவே பேன் பண்ண போறாங்களாம். அது எப்படி ஒரு மொழியை பேன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதைத்தான் தினகரன்லேருந்து, இந்தியா டுடேலேருந்து நிறைய செய்தி சேனல்கள், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த கரூர் வழக்குல திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும். மக்கள்லாம் திமுகவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, கலாய்ச்சி தள்ளுறாங்க என்பதற்காக டக்குன்னு ஒரு ஆயுதம் அவங்க யூஸ் பண்ணாங்க. அதான் டைவர்ஷன் டாக்டிக்ஸ். இவர்களுக்கு டைவர்ஷன் என்பது புதுசே இல்ல. எப்போதெல்லாம் ஒரு இஷ்யூ பர்னிங்கா இருக்கோ அதை டக்குன்னு டீலிமிடேஷன் அப்படிம்பாங்க, டைவர்ட் ஆயிரும். தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியே கொடுக்கல, மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இஷ்யூ டைவர்ட் ஆயிரும். அந்த மாதிரி இந்த செய்தி உண்மையா இருக்கோ இல்லையோ, இப்படி ஒரு பஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி இந்த கரூர் இஷ்யூல இருந்து எல்லா மீடியாவும் ஹிந்தி பேன் பத்தி பேச தொடங்கிட்டாங்க. இதுலயே திமுக முதற்கட்டமாக ஜெயித்து விட்டது. ஆல்ரெடி இந்த பில்லு கொண்டு வராங்க இல்ல அப்படிங்கிறது செகண்டரி, அடுத்துதான். ஆனா ஆல்ரெடி இந்த ஹிந்தி பேன் பத்தி தான் இங்கிலீஷ் சேனல்ல இருந்து தமிழ் லோக்கல் நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. இதை நம்ம லிட்டரலி பிராண்ட் பண்ணோம்னா திஸ் இஸ் a language war. ஒரு மொழிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு போர். நாங்கள் எந்த ஒரு மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை என்று திமுகவினர் பல பேர் பேட்டி கொடுத்திருக்காங்க. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, எங்கள் மீது ஒரு மொழி திணிக்கப்பட்டால் மட்டும் தான் நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லிவிட்டு ஒரு மொழியை, அது எப்படி தெரியுமா, ஹிந்தி பாட்டு கேட்க கூடாதான், ஹிந்தி பாட்டு பேண்டாம், ஹிந்தி படங்கள் திரையிடப்படக்கூடாதான், ஹிந்தி போஸ்டர் வைக்க கூடாதான். ரீசெண்டா கூட நம்மளுடைய சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சென்னையில உட்லாண்ட்ஸ் தியேட்டர் வாசல்ல வைக்கப்பட்டிருந்த ஒரு போஸ்டர். இது அஜய் என்ற யூபி சீஃப் மினிஸ்டர் அவருடைய வாழ்க்கை வரலாறு, யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. அதற்கு ஒரு பேனர் சென்னையில வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேனர் மேல ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத 4 பேர் வந்து இங்க தெளிச்சு சேத்த வாரி இறைச்சு அந்த பேனரை சேதப்படுத்துவாங்க. இதே சென்னையில ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இப்ப பாருங்க, அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக ஹிந்தி போர்டு வைக்க கூடாது என்று சட்டம் கொண்டு வர போவதாக இவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. இதை பத்தி அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. ஆந்திர பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டர் கூகுள் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி $15 பில்லியன் மதிப்புள்ள ஒரு ஏஐ டேட்டா சென்டரை விசாகப்பட்டினத்துல அமைக்கிறதுக்காக அவர் சைன் பண்ணியிருக்காரு. ஆனா மாறாக தமிழ்நாடு சிஎம் பாருங்க, நம்ம வந்து ஹிந்தி மொழியை பேன் பண்றதுக்காக ஒரு மசோதா தாக்கல் பண்ணுவோம் என்று பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பிரையாரிட்டிஸ் எப்படி மாறுபட்டு இருக்கு பாத்தீங்களா சைக் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாங்க உண்மை. எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல, அவ்வளவு முதலீடுகளை நீங்க இருக்கலாம், மலக்குழி மரணங்கள் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு, கடன் சுமை தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்து மேல இருக்கக்கூடிய கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. சென்னை இன்னும் ஒரு சில மாதங்கள்ல டிசம்பர் வந்தோடனே வெள்ளத்தால பாதிக்கப்பட போகிறது. இதையெல்லாம் பத்தி கவலைப்படாம நான் வந்து ஹிந்தி மொழியை பேன் பண்றேன் அப்படின்னு கிளம்பியிருக்காருன்னா, இவர்களுக்கு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பிளஸ் இவர்களுடைய இந்த அரசியல், இவ்வளவு ஆண்டுகளாக இந்த அரசியல் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கு நம்பியிருக்காங்க. அதாவது 1960களில் இருந்து இந்த அரசியல் ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு கை கொடுத்திருக்கு. ஆனா அப்போ 3வது மொழியாக கட்டாயமாக ஹிந்தி திணிக்கப்பட்டது எதிர்த்து போராடினாங்க. இப்போ திணிப்பே இல்லை. எந்த இடத்துலயுமே ஹிந்தி திணிப்பு இல்லாத பொழுது திரும்ப அந்த பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து வாங்க ஹிந்தி எதிர்க்கலாம் என்று கிளம்பினா மக்களை முட்டாளாக்கூடிய செயலா இல்லையா? இதற்கு மக்கள் எப்படி பதிலளிக்கலாம்னா, அவர்களை தேர்தல் களத்தில் தோற்கடிப்பதுதான் மிகச்சிறந்த வழி. அவர்களுக்கு இனியும் இந்த மொழி அரசியல் கை கொடுக்காது என்று தெரிந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மொழி அரசியலை விடுவாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு, நார்த் வர்சஸ் சவுத், வடக்கு தெற்கு என்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல, எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி இருக்கா இல்லையா? அப்ப அதை பேன் பண்ணிடுவீங்களா? சரி, நாளைக்கு எவனோ ஒரு பானிபூரி கடைக்காரன் பானிபூரின்னு ஹிந்தியில வைக்கிறான், அதை பேன் பண்ணிடுவீங்களா? எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஹிந்தியில பெயர் பலகை இருக்கு, அதை அழிச்சிருவீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. ரூபாய் நோட்ல, நம்மளுடைய ரூபாய் நோட்டு, இந்திய ரூபாய் நோட்ல ஹிந்தியில எழுதப்பட்டிருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். 500 ரூபாய்னா 500 ரூபாய் இருக்கும். அதை அழிச்சிருவீங்களா? அதை அழிச்சிட்டு யூஸ் பண்ணுங்களேன். நாங்கள் ஹிந்தி எதிர்க்கிறோம் என்றால் ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிட்டு கரன்னு காம்பஸ் வச்சு தேய்ச்சி அழிச்சிட்டு அதை கொடுங்க. அது லீகல் டெண்டரா செல்லுமா செல்லாதான் என்று எல்லாருக்குமே தெரியும். அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா நான் போர்டை தூக்குறேன், மூவியை தூக்குறேன். எப்படி படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண கூடாது என்று சொல்வீங்க? ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது என்று சொல்வது பாசிசம் இல்லையா? மக்களுக்கு பிடிச்சதா போய் பார்க்கறாங்க, பிடிக்கல பார்க்காம இருக்க போறாங்க. தமிழக மக்கள் உண்மையிலேயே ஹிந்தி எதிர்ப்பு மனநிலையில இருந்தா ஹிந்தி படத்தை பார்க்காம இருக்க போறாங்க, ஹிந்தி பாட்டு கேட்காம இருக்க போறாங்க. நீங்க தடை பண்ணிட்டா
ஓடிடில இருந்து பார்க்காம இருக்க போறாங்களா, இல்லனா ஸ்பாட்டிஃபைல இருந்து பாட்டு கேட்காம இருக்க போறாங்களா? நேத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில அவசரமாக ஒரு கூட்டம் நடைபெற்று அங்க ஹிந்தி மொழியை தடை பண்றதை பத்தி ஆலோசனை செய்யப்பட்டதாக இந்தியா டுடே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உருது மொழியை கட்டாய பாடமாக்க நாங்கள் சட்டம் இயற்றுவோம் என்று பேசியிருக்காரு. உருது இனிக்குது, ஹிந்தி கசக்குது. உங்களுடைய பிரையாரிட்டி எப்படி இருக்கு, உங்களுடைய வாக்கு வங்கி அரசு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத தமிழ்நாடே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவர்களுக்கு தமிழ் மொழி மேல் அவ்வளவு பாசம் அப்படின்னா அதுவும் கிடையாது. தமிழை வளர்ப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க? நிறைய பேருக்கு, இளம் தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு அவ்வளவு பேருக்கு தமிழ் எழுத படிக்க கூட தெரியாம இருக்காங்க. அப்படி ஒரு தலைமுறை தமிழ்நாட்டு உருவாகிட்டு இருக்கு. தமிழ் எழுத படிக்க கூட தெரியாத ஒரு பெரும் கூட்டம் உருவாகிட்டு இருக்கு. இவங்க நாங்க தமிழை வளர்த்தோம் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தியை பேன் பண்ணா எப்படி தமிழ் வளரும்? முழுக்க 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 அரசியல் காரணங்களுக்காக. மேபி நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு செய்தி கசிந்த பிறகாக நாடு முழுக்க இது வைரலாக பரவி பல எதிர்வினைகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகாக இப்போ திமுக அரசாங்கம் அப்படி ஒரு பில் பாஸ் பண்ண மாட்டாங்க, மசோதா தாக்கலே பண்ண மாட்டாங்க, ஆன்டி ஹிந்தி பில் வரவே வராது என்று இப்போ நிறைய ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் திமுகவுடைய சக்சஸ். முழுக்க முழுக்க கரூர்ல இருந்தும் நிறைய முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்தும் டைவர்ட் பண்ணியாச்சா. எலெக்ஷன் இஷ்யூக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், எதுக்கு எதிராக போராடும், அதுக்கான ஒரு நரேட்டிவ் கிடைச்சிருச்சா, சக்சஸ்ஃபுல்லா டைவர்ட் பண்ணியாச்சா, ஓகே அடுத்த அரசியல பண்ணுங்க என்று திமுக ரொம்ப மெட்டிகுலஸா கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு நகர்வையும் செய்துகிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க தமிழ்நாடு என்றால் அவ்வளவு பெருமையாக பார்க்கிறாங்க. படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், அவ்வளவு பண்பானவர்கள் என்று தமிழர்களுக்கு அவ்வளவு பெருமை, நாடு முழுக்க, உலகம் முழுக்க பெருமை. அப்பேற்பட்ட ஒரு மாநிலத்திலிருந்து பாரதி பிறந்த மண், யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன பாரதி பிறந்த மண்ணுல இப்படி ஒரு டிஸ்கஷன் உருவாவதே அவ்வளவு பெரிய அவமானம். ஹிந்தி இங்க தடை செய்யப்படும், ஹிந்தி மொழி படங்கள் இங்க திரையிடப்படாது, ஹிந்தி மொழியில இங்க பாட்டு ரிலீஸ் ஆகக்கூடாது, ஹிந்தி மொழியில போர்டு வைக்கக்கூடாது என்று ஒரு டிஸ்கஷன் உருவாகுது இல்லையா? அந்த அரசாங்கம் அப்படி ஒரு பில் கொண்டு வர போறாங்க என்ற டிஸ்கஷன் உருவாவதே அவ்வளவு பெரிய அவமானம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எங்களுக்கு கணியன் பூங்குன்றனா சொல்லி கொடுத்திருக்காரு. யாவரும் கேளீர் தானே, உங்க மேல யாரும் திரிக்கல. அப்ப எதற்காக சம்மதமே இல்லாம இப்படி ஒரு நியூஸை கிளப்பி விடுறீங்க? அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதற்காக இந்தியா டுடே சொல்ற மாதிரி ஒரு கூட்டம் போடுறீங்க, ஒரு ஆலோசனை கூட்டம் ஏன் நடத்துறீங்க? 60 ஆண்டு காலமாக வேறு அரசியலே இல்லாம மொழி அரசியலை மட்டுமே செய்து கொண்டு தான் பிள்ளைகள், அப்படி தன்னுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்கலாம். எதற்காக தயாநிதி மாறனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது அவருக்கு ஹிந்தி தெரியும், அதனால சீட்டு கொடுக்குறேன், எம்பி ஆக்குறேன் என்று கருணாநிதி அவர்கள் சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாது, 2 மொழி படிக்கணும், அதுவும் உருப்படியா படிக்கக்கூடாது. அரசு பள்ளியில இவங்க கொடுக்கக்கூடிய தரமான கல்வியை கற்றுக்கொண்டு போய் அவங்க வாழ்க்கையில் உருப்படவே கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தை முற்றும் முதலுமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவர்களை தமிழக மக்கள் நிராகரிக்க வேண்டும். அதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் 2026 தேர்தல். 2026 தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அனைத்து வேலைகளும் நம்ம செய்வோம். எதற்காக திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு இன்னொரு ரீசன் கிடைச்சிருக்கு. 2021 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் டெய்லி ஒரு ரீசன் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீண்டும் ஒரு ரீசன் எதற்காக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு கிடைச்சிருக்கு. இதை மக்கள் மத்தியில் உரையாடிக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். வந்தே மாதரம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக.